சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் 233 பேர் இன்று ஒரே நாளில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதுகுறித்து நம் செய்தியாளர் ஸ்டாலின் தரும் கூடுதல் தகவல்களை அவரிடமிருந்து பெறலாம். ஸ்டாலின், இன்று எந்தெந்த கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? தமிழக சட்டமன்ற தேர்தலின் 5வது நாளான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. இன்று தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அதிமுக வேட்பாளர்கள் 233 தொகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுகளை தாக்கல் செய்ய உள்ளனர். 226 அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் 7 வேட்பாளர்கள் அதனுடைய அதிமுகவின் தோழமை கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்று மதியம் சுமார் 12:30 மணி அளவில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதிமுகவை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்துக்கு பொறுத்தவரை பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இன்று தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் கோகுலேந்திரா, வளர்மதி, முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் டிஜிபி நடராஜ் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்கிறார்கள். அதே போல தமிழகத்தின் மற்ற தொகுதிகளிலும் போடிநாயக்கர் தொகுதியில் முன்னாள் தற்போதைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் தொகுதியிலும், அமைச்சர் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு தொகுதி, அதே போல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்று சுமார் 12:30 மணி அளவில் தாக்கல் செய்துள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இதில் 227 வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள். ஏற்கனவே தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா கடந்த 25ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டசபை தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். மீதிருக்கும் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த 227 வேட்பாளர்களை பொறுத்தவரை 146 பேர் புதுமுகங்களாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். 53 பேர் தற்போதைய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள். 28 பேர் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இன்று காலை 11 மணி அளவில் தன்னுடைய வேட்புமனுவை சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் தன்னுடைய மனுவை தாக்கல் செய்கிறார். கடந்த 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் இதுவரை 2133 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் பற்றிய விவரங்கள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறதா ஸ்டாலின்? கார்த்திகேயன், தற்போது வரை நம் கடந்த செய்தியில் பார்த்தது போல கடந்த 4 நாட்களில் 2113 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக நேற்று மட்டும் 1061 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். அதே போல பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் தங்களுடைய போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். இந்த வேட்புமனு விவரங்கள் அனைத்துமே அடுத்தடுத்து உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுடைய சொத்து விவரங்கள் உட்பட அனைத்துமே அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஒரு முக்கியமான ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டார். அதாவது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அரசு குடியிருப்புகளை பயன்படுத்தி இருந்தால் அந்த அரசு குடியிருப்பில் இருந்த அந்த கடந்த 10 ஆண்டுகளில் இருந்ததற்கான வாடகை நிலுவையில்லா சான்றிதழையும் தங்களுடைய வேட்புமனுக்களுடன் சேர்த்து, அதாவது சொத்துப்பட்டியல் உள்ளிட்டவர்களுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த செய்தி குறிப்பில் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் அரசு குடியிருப்பை சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் மின் கட்டணம், டெலிபோன் கட்டணம் உள்ளிட்ட வாடகை உள்ளிட்ட அனைத்துமே செலுத்தி இருக்க வேண்டும். செலுத்தி இருக்காவிட்டால் அதற்கான காரணத்தையும் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்துள்ளார். வாடகை நிலுவையில்லா சான்றிதழை அனைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வேட்புமனுக்களுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த அரசு குடியிருப்புகளை பயன்படுத்தவில்லை என்றாலும் அதனையும் வேட்புமனுக்கள் தாக்கலின் போது அதனையும் குறிப்பிட வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வேட்புமனுக்களை தாக்கல் செய்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகட்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அவர்கள் வேட்புமனுக்களுடன் தாக்கல் செய்யாவிட்டால் நாளை மதியம் 3 மணிக்குள் அந்த வாடகை நிலுவையில்லா சான்றிதழையும் வேட்புமனுக்களுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கார்த்திகேயன்.